திருவண்ணாமலை மாவட்டத்தில் யார் ஜெயிப்பாங்க, யார் வெற்றி வேட்பாளர் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு ஜோதிட ரீதியான ஒரு கணிப்பு. அப்புறம் பிரசன்னம் மூலியமாக 2 மெத்தடில் பார்த்து எடுத்துருக்கிறோம். ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக கிரின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக வேலு, டிவிகே சார்பாக பாரதிதாசன், நாம் தமிழர் சார்பாக ஜெசோஃபா. இதில் கிரி வந்து மேசராசியாக இருக்கார். அவர் வந்து தோராயமாக 1,30,000 1,03,000 வாக்குகள் வாங்குவார் அப்படின்றது ஒரு கணிப்பு. அதிமுக சார்பாக வேலு வந்து ஒரு 80,000 வாக்குகள் வாங்குவாங்க. நாம் தமிழர் சார்பாக ஒரு 8,000 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தாவேக சார்பாக ஒரு 40,000 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு உத்தேசமாக நாம பிரசன்னம் பார்த்து எடுத்திருக்கோம். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில ஏவா வேலு, அவர் வந்து ரிஷபராசி, 1,18,000 வாக்குகள் வரைக்கும் அவர் வாங்குவார் அப்படின்னு எடுத்திருக்கு. ஏழுமலை வந்து ஒரு 40,000 இல்லை 44,000 வாக்குகள் வாங்குவார். தாவேகா ஒரு 39,000 வாக்குகள் வரைக்கும், இல்லைன்னா 37,000 வாக்குகள் வரைக்கும் வாங்குவாங்க. அருள் ஆறுமுகம்னு ஒருத்தர் நிற்கிறாரு தாவேகா சார்பா. நாம் தமிழர் சார்பாக விக்னேஷ்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து ஒரு 7,500 ஓட்டுகள் வரைக்கும் வாங்குவார் அப்படின்றது நாம கணிப்பெடுத்திருக்கோம். அதே போல கீழ்பெண்ணத்தூர், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்பெண்ணத்தூர் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக பீச்சாண்டி நிற்கிறாங்க. அவர் வந்து ரிஷபராசி. அதிமுக சார்பாக ராமச்சந்திரன், தாவேகா சார்பாக ராஜா, நாம் தமிழர் சார்பாக லோகநாதன். இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது பிச்சாண்டி அவர்களுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. அவர் தோராயமாக ஒரு 90 to 95,000 வாக்குகள் வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய ராமச்சந்திரன் 66,000 வாக்குகள், தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய ராஜா 35,000 வாக்குகள், நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய லோகநாதன் 7,000 வாக்குகள் வாங்குவார். இதில் பிச்சாண்டி வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் சரவணன் டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. அவர் வந்து மிதுன ராசி. அதிமுக சார்பாக எஸ்எஸ் கிருஷ்ணமூர்த்தி, அவரும் வந்து மிதுன ராசி. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கணிப்பு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம வந்து பிரசன்னம் போட்டு பார்த்ததில் கிடைச்சது என்னென்னா, திமுக சார்பாக நிற்கக்கூடிய சரவணன் டிஎம்கே அவர்களுக்கு 69,000 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு 73,000 to 74,000 வாக்குகள், அதாவது மொத்தமே ஒரு 3,000 to 4,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றது நம்ம கணிப்படுத்திருக்கோம். தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய ஏழுமலைக்கு 41,000 வாக்குகள் கிடைக்கும். நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய சீதா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 4,500 4,600 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருவண்ணாமலை சட்டமன்ற மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியில் சரவணன் தேமுதிக சார்பாக நிற்கிறாங்க. அப்புறம் பாஸ்கர் பாமக சார்பில், அபிஷேக் வந்து தாவேகா சார்பில், உமாதேவி நாம் தமிழர் சார்பில். இதில் உமாதேவி அவங்களுக்கு ஒரு 4,500 to 4,600 வாக்குகள், அபிஷேகுக்கு தோராயமாக 76,700 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய அந்த கூட்டணியில் பாமகவில் நிற்கிற பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு 58,000 வாக்குகள், டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியில் நிற்கிற டிஎம்டிகே வேட்பாளருக்கு வந்து 74,000 வாக்குகள் அப்படின்றது. இந்த இடத்துல வந்து தாவேகாவே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தவறுச்சு அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சரவணன் தேமுதிக வேட்பாளர் அவர் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேர்த்துக்கு இடைவெளியில் ஒரு 2,000 வாக்குகள் தான் அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் மகாலட்சுமி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தோராயமாக ஒரு 70,000 வாக்குகள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய ஜெயசுதா அவர்கள் துலாம் ராசி. அவங்களுக்கு தான் பெரும்பாலும் இங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. 88,000 வரையும் வாங்குவாங்க. தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய விக்னேஷ்குமார் அப்படின்றவருக்கு ஒரு 45,000 to 50,000 வாக்கு வரையும் வாங்க வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய தவமணி அவங்களுக்கு ஒரு 5,000 வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இந்த தொகுதி வந்து ஜெயசுதா அவர்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு. செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கு. டிஎம்கே சார்பாக வந்து ஜோதின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க துலாம் ராசி.
துலாத்துக்கு 10ஆம் இடத்துல இப்போ குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் வந்து இப்போது அதாவது இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றம். அதே சார்பாக அதிமுக சார்பாக முக்கூர் என் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் நிற்கிறார். அவர் மகர ராசி. மகர ராசிக்கும் சூப்பராக இருக்குது. நிஜமாவே கணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட இடம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னால் இதை கணிக்கவே முடியல. பிரசன்னத்தில் போட்டு பார்த்தப்பையும் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. இவங்க 2 பேரில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி. வந்தவாசியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பாக அம்பேத்குமார் நிற்கிறாங்க. அவர் வந்து கடகராசி. அதிமுக சார்பாக ராணி நிற்கிறாங்க. தாவேகா சார்பாக உதயகுமார்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக கணேஷ்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இந்த அம்பேத்கர் வந்து கடகராசி அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நாம் வந்து கணிக்க முடியுது. அவர் எப்படி பார்த்தாலும் அவர் தோராயமாக ஒரு 88,000 வாக்கு வரைக்கும் வாங்கி அவர் ஜெயிப்பார் அப்படின்றது நாம் எடுக்கிறோம். இது வந்து ஒரு ஜோதிட ரீதியான ஒரு புது முயற்சி. ஆதரவு கொடுங்க. இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு புது முயற்சி. அதுக்கு அவங்களோட மக்களுடைய ஆதரவு தேவை அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம்.